ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகபட்ச நேரமே 10 நிமிஷம் தான் ஆகும். சமைக்கவே தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக அண்ட் டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 வீட் பிரெட்டை மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பிரெட்டை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரெட் கிராம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். நான் ஓவன் ஷேப் போல் உருட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கணும். எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பிரெட்டோட ஓரத்துங்களை கட் பண்ணி அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் பிரெட் கிராமாக யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அதில் டிப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். மற்றபடி கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இந்த மாதிரி டிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆயிலில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு உள்ளே நல்லா வெந்திருக்கு. மேலே இருக்கிற பிரெட் கிராம் மட்டும்தான், அதனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு பக்கம் குக் ஆனது இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி போட்டுக்குங்க. நீங்கள் பிரெட் கிராம்க்கு பதிலாக ரவையை கூட மேலே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்க எதனா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு 2 பிரெட் இருந்தாலே போதும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த ஸ்நாக்ஸுக்கு கெச்சப், புதினா சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.